நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏயுடி யூஎஸ்டி, ஆஸ்திரேலியன் டாலர் விசஸ் யூஎஸ் டாலர். இதில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் எங்கே எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 406 இங்கே எடுத்திருக்கேங்க. கரெக்டாக இங்கே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எடுத்திருக்கேன். மேலே போகும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட இந்த ஜோன் இருக்கு பாருங்க. இந்த கன்சாலிடேஷனில் செத்துட்டேன்னே சொல்லலாம். என்ன கன்சாலிடேஷன் ஆகுது தெரியுங்களா? இப்பயும் கூட அது ஏறவே மாட்டேங்குதுங்க. பாருங்க, மேலே போகுது வருது. இங்கே வேற H3R இருக்கு. காலையில் ஒன்று எடுத்தேன். அதில் வந்து ஒரு 70 பாயிண்ட் கிட்ட வந்து லாபம். 70 இல்லை 39 பாயிண்ட்டு போச்சுங்க. இங்கே வரைக்கும் போச்சுங்க. புக் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்னும் மேலே போகுன்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அது இறங்கிடுச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் ஆயிட்டுருக்கு. H3ல போட்டு இன்னும் கீழே இறங்கிட்டு இருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கேன். இங்கே என்ட்ரி எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கேன். பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஒன்றும் அவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் வராது. பார்ப்போம் எவ்வளோதான் மேலே போகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஜிபிபிலையும் எடுத்தாங்க. ஜிபிபியில் எடுத்தேங்க. ஜிபிபியில் இறங்கணும்னு எடுத்தேன். நேற்று எடுக்காம விட்டுட்டேன். நேற்று பாருங்க, நேற்று வந்து சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு H3ல ரெஸ்ட்ரூம் ஃபேஸ் பண்ணி இறங்கியிருக்கா. இன்னைக்கு அதே மாதிரி. இன்னைக்கு வந்து பேரிஷ் கோல்டன் பிவட்டு சரி இறங்கிரும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் ஏறிடுச்சு. ஜேபிஓ யூஎஸ்டி வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் காலையில். ஜேபிஓ யூஎஸ்டி நான் என்ன நினச்சேன், இந்த கேண்டிலே பார்த்தேங்க. இந்த ஒரு கேண்டிலே பார்த்துட்டேன். 3வது கேண்டிலோ 4வது கேண்டிலோ பார்த்துட்டேன். இந்த கேண்டில் இந்த கேண்டிலே இந்த கேண்டிலா நான் வச்சேன். நம்ம பார்க்கும்போது இதுவும் அப்படிதான் வந்துருக்கும் போல தெரியுது. இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. அதனால எடுக்கல. ஆனால் ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ஏயுடி யூஎஸ்டி மேலே இருந்தது. அதனால இந்த இடத்துல எடுத்தேன். ஆமாம், இந்த கேண்டில் தான் எடுத்தேன் காலையில். அப்புறம் இங்கே ஓனருமே புக் பண்ணியிருக்கணும், விட்டுட்டேன். இன்னுமே வந்து அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே வரைக்கும் போயிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கு. அப்படியே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் தான் நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, ட்ரேடிங்க்கு புதுசுங்கிறதுனால ரொம்ப எமோஷ்னல் ஆகுதுங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏதோ இருக்கிற காசை போட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாள் ஆகும் பழகிறதுக்கு. பார்க்குறேன் நான் என்னதான் வந்து நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி டெமோ அக்கௌண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் நம்ம ஓன் காசு போட்டு பண்ணுற மாதிரி வர மாட்டேங்குதுங்க. நேற்று 2 நாள் எடுத்தேன். 2 நாளுமே நல்ல ப்ராஃபிட்டு. ஒன்றில் வந்து 150, இன்னொன்றில் வந்து 135 பாயிண்ட்டு கிட்ட ப்ராஃபிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டம் மட்டுமே 150 பாயிண்ட்டு. நஷ்டம் மட்டுமே 150 பாயிண்ட் ஆயிடுச்சுங்க. நஷ்டம் மட்டுமே 150 பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் இது லாஸில் தான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கு. இருந்தாலும் பாருங்க, நான் இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இன்னுமே இறங்கிட்டு தான் இருக்கு. எங்கே போகுதுன்னு தெரில. நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் ஹோல்டு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருக்குன்னா 320ல் போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸு 320னா இந்த இடத்துல போட்டிருக்கேங்க ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் இங்கே 406 மைனஸ் 320 போட்டால் அவ்வளோ
இங்கிட்ட ஒரு 80, அங்கிட்ட ஒரு 6, 86 பாயிண்ட், 86 பாயிண்ட். கண்டிப்பா 86 பாயிண்ட் அது வேணும் எனக்கு. இல்லைன்னா 1:1 வேணும். இல்லைன்னா இந்த ட்ரேடு நஷ்டமாட்டி போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேசும்போதும் கூட கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குங்க. ஆனால் பேசாம மட்டும் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும் போல தெரியுது. ரொம்ப கஷ்டங்க ட்ரேடிங்கு. நான் கூட என்னமோ நினச்சேன், பாருங்க இறங்கிட்டு இருக்குது பாருங்க. அப்படித்தான் இது வெறி ஆகுது எனக்கு. ட்ராய்க்கு வந்துருச்சு. எங்க போகுதுன்னே எனக்கு புரியல. பார்ப்போம் இந்த ட்ரேட் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். முன்னாடி இறங்கிட்டே இருக்குது. ஒரு கேண்டில் வந்திருக்கு, ஏறுது. பார்ப்போம் என்ன நடக்குது. நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? கடுன்னு உட்காந்துட்டு இருக்கேங்க. ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது. இறங்குது, ஏறதான் மாட்டேங்குது. நமக்கு ஆப்போசிட்ல தான் எப்பயுமே போகுமே. ஆனா நேத்தெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லைங்க. டப்புன்னு எடுத்தோமா விட்டோமா போயிட்டே இருந்தேங்க. நேத்தெல்லாம் பாருங்க, ஏயூடி யூஎஸ்டி தான் எடுத்திருக்கேன். அது 430 எடுத்திருக்கோம். பை தான் 430 எங்க இருக்கு? 430 பையா, 430 பை பண்ணி 593 எடுத்திருக்கேன். சரி, நேற்று 430 இங்கே பண்ணிட்டு 593 இந்த இடத்துல வித்துட்டேங்க. இங்கே பொசிஷனு, இங்கே ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, அதுக்கு அடுத்த நாள் யூஎஸ்டி ஜேபிஒயில் பார்த்தா அடுத்த நாள் யூஎஸ்டி ஜேபிஒயில் பார்த்தோம்னா 763. இந்த இடத்துல எடுத்திருக்கேன் 763 எடுத்துட்டு 161 க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் எங்கே போயிருக்கேன். பேசாம நாளையிலேருந்து என்ன நினைக்கிறேன்னா, ஏயூடி யூஎஸ்டி எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். பேசாம ஜிபிபி யூஎஸ்டி இல்லைன்னா ஜேபிஓ எடுத்துட்டு போயிடலாம் போல. கணவன் பிடிச்சது ஒழுங்காவே ஏற மாட்டேங்குது. மறுபடியும் இறங்கித்தான் சொன்னாங்கல்ல, என்னன்னே புரியலைங்க. இறங்கிட்டே தான் நடக்குது. ரொம்ப மாட்டுச்சுங்க. முன்னோர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு.
கம்பெனியும் முடிக்கல, வீட்டுக்கு வந்தா வீடும் முடிக்கல, ஒழுங்கா சோறு செஞ்சு போட மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் நான் 2 வருஷமா வெளியே இருந்துமே வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. என்னங்க அது இப்படி கன்சாலிடேஷன் ஆயிருக்கு? இங்க வர ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, ஒண்ணு மேல ஒண்ணு கீழே. போன வாரம் பாருங்க அடிச்சு நவுத்திருக்கானுங்க. போன வாரம் நான் மார்க்கெட்ல டெமோ அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் அடிச்சு நவுத்திருக்கானுங்க. இன்னைக்கு பாருங்க இந்த வாரம் என்ன கன்சாலிடேஷன். அதுக்கு முன்னாடி வாரம் பாருங்க பிளாஸ்ட் தான், எல்லா வாரம் பிளாஸ்ட். நம்ம என்னைக்கு காசை கொண்டுட்டு வரோமோ அன்னைக்கு வந்து நம்ம நாக் அவுட் பண்ணிடுவானுங்க. 11 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க, 13 ரூபாய் எடுத்துட்டோம். பேசாம வேறதான் போகலாமா, USDJPY போகலாமா? USDJPY போயிடலாம் மாதிரி இது கவரும். சாம க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க ட்ரேடா. வெறியாகுது, ஏற மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. H3 க்ளோஸ் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணதுக்கு மனசு வர மாட்டேங்குங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ போய் நான் JPY எடுப்பேன், USDJPY எடுப்பேன், அதை இறங்க ஆரம்பிச்சிடும். தெரியுமாடி எங்கள் ஊரில் தெரியுமா? எடுக்க மாட்டேன் நான். 18 வந்துருச்சா? இங்கேயும் இருப்பேன், 19 வந்துருச்சா? பவுண்டு. எனக்கு என்னமோ இதுதான் அதை இறக்கி விடுதுன்னு தோணுங்க. இங்க வேறங்க சூடு கட்டியிருக்கானுங்க, இங்க வேற H4 வேற இருக்குது. அர்த்தம் யூரோ யூஎஸ்டி விளக்கண்ண, யூரோ யூஎஸ்டி விளக்கண்ண அது எப்படி போகுதுன்னு தெரியாது நமக்கு. மேலையும் போகாது கீழையும் போகாது, ஏதோ தன்னை போல இருந்துட்டு இருக்குதுங்க. இது என்ன நகர்வு? நான் தான் என்னங்க வாங்குறது? சாமி ஜிபிபியே எடுத்துக்கலாங்க, அழகா ஜம்முன்னு எடுத்து வந்துக்கலாங்க. இங்க என்னமா ஏறிக்கிறான் பாருங்க. டேய் 600 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டானுங்க. என்ன பண்ணலாம், விற்கலாமா வித்தரலாமா ஒண்ணுமே புரியலைங்க. லாஸானாலும் பெரிய லாஸ்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஃபேஸுங்க லைஃப்ல. வயசு 20, சம்பளமும் கிடையாது அதிகமா, அப்பா அம்மாவும் பணக்காரங்க கிடையாது. தட்டி முட்டி நம்மளாம் மேலே வரணும் மாதிரி இது. வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு அப்படியே உள்ள வச்சு கிரஷ் பண்ணாம இருக்குங்க. ஒரு நாள் 2 லாரி கொண்டு வந்து மோதிரம் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவன் முடிக்கல ட்ரேடிங் நான் தான் காம்ப்ளிகேட்டட் பண்றேன், எனக்கே தெரியுது. 2 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நஷ்டம் கண்டிப்பா வரத்தான் செய்யும்.
நஷ்டம் வந்து பார்ட் ஆஃப் த கேம் தான், இல்லைன்னு சொல்ல. நான் கஷ்டமா இல்லைங்க, 2 நாள் லாபத்தை பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு நஷ்டத்தை பார்த்து அது ஏறினாலும் பரவாயில்ல, டக்குன்னு ஏறியும் தொலைய மாட்டேங்குது. காலையில தெரியாம என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல எடுத்துட்டேங்க. சரி இது மேலே போயிடும் நினச்சிட்டு, ஆனால் அது கரெக்டாக H3 L3 வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. நீ அதான் பேசாம நம்ம வந்து இதுக்கே வெயிட் பண்ணலாம் போல தெரியுது. ரிவர்சல் லெவல் வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணேன். என்ன நினைக்கிறீங்க? ரிவர்சல் லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இதே வர மாட்டேங்குது. என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா? சாமி 24 ரூபா இருக்குங்க, என்ன சொல்றீங்க? ப்ராஃபிட் புக் பண்ணிடவா? வாங்க மாட்டேங்குதா அப்படின்னு இருந்துச்சு. போச்சு, ஏதோ ஆயிடுச்சுங்க. ஓகே நண்பர்களே,